துவாரகையின் அரசன் 13ஆம் பகுதி. குகை வாசலில் கேட்ட குழந்தையின் அழுகுரல் அவ்வளவு பேரையும் தேக்கி நிறுத்தியது. ஆச்சரியமும் குழப்பமுமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அடர் வனம், அதில் ஒரு குகை, கொடிய மிருகங்கள் பதுங்கி வாழ்ந்திட மிகவே தோதான இடம். அப்படி ஒரு இடத்திற்குள் இருந்து அழுகுரல், அதுவும் குழந்தை அழுகுரல் கேட்டால் ஆச்சரியப்படாது இருக்க முடியுமா? அந்த குரல் எதனாலோ கண்ணனுக்கு ஒரு சிந்தனையை வரவழைத்தது. லேசாக ஒரு குறுநகையும் கண்ணன் அதரங்களை தொற்றிக் கொண்டது. அதை கண்ணனை ஒட்டி வந்தவர்களும் கவனித்தவர்களாக பிரபு என்றனர். கண்ணனும் அவர்களை ஏறிட்டார். நீங்கள் சிந்திப்பதை பார்த்தால் தங்கள் திருஷ்டாந்தத்திற்கு எல்லாம் புலனாகிவிட்டது போலிருக்கிறதே. அப்படியா? இப்படி கேட்டால் எப்படி? குகைக்குள் குழந்தையின் அழுகுரல் என்பது விசித்திரம் அல்லவா? நானும் அப்படித்தான் எண்ணுகிறேன். ஒருவேளை பூனை குட்டியாக இருக்குமோ? பூனை குட்டியா? ஆமாம், அதன் குரலும் குழந்தையின் அழுகுரல் போலவே இருக்கும். அதற்குள் அழுகுரல் நின்று தாலாட்டும் பாடல் கேட்கத் தொடங்கியது. ஆராரோ ஆரிரரோ என் ஆரணங்கே தாளேலோ, ஆனந்தமாய் இந்த தொட்டிலே தாளேலோ, சீரான என் சின்னவனே தாளேலோ, சில்லென்ற தென்றல் மிசை தெளிந்தவனே தாளேலோ, நீ ஆட வந்த இந்த மணிமாலை உன்னாலே ஒளிந்ததடா அரிமாவும் மணிமாலை அது ஒளிமாலை ஒப்பற்ற தந்தை அணிவித்த இந்த மாலை பாடலில் இடம்பெற்ற மணிமாலை. அரிமா என்ற குறிப்பை கேட்டதும் கண்ணன் கூர்மையானார். கண்ணன் வேகமாக குகைக்குள் புகத் தொடங்கினார். அங்கே சமந்தக மணியால் பட்ட பகல் போல் வெளிச்சம் இருந்தது. குழந்தைக்கு தொட்டிலின் மேல் விளையாட்டு பொருளாக மணி தொங்கிக் கொண்டிருந்தது. குழந்தையை அழகான இளம்பெண் ஆட்டிக் கொண்டிருந்தாள். கண்ணனின் அழகை கண்ட அவள் மெய்மறந்து போனாள். பரம திவ்யமாய் பட்டு கச்சம், அதன் துணை வஸ்திரம், கருநீல திருமேனி, பூக்காத தாமரை மொட்டு போல கண்கள், நெற்றியில் பிசிறில்லாத நாமம், சிரசின் மேல் குழல் கொண்டை, அதில் முளைத்தது போல மயில் தோகை கண் என 32 சாமுத்திரிகா லட்சணமும் கொண்ட ஒரு இளைஞனை அவள் இதுவரை பார்த்ததே இல்லை. அவள் ஸ்தம்பித்து போனதை கண்ட கண்ணன் தன் விரல்களால் சுடுக்கி விழிப்படைய செய்தார். நீங்கள் யார்? யாரா? அது இருக்கட்டும், முதலில் நீ யார்? நான் தான். சொல். நீ? என் பெயர் ஜாம்பவதி, ஜாம்பவான் என்னும் பெரும் பலவானின் மகள். இந்த குழந்தை என் குழந்தை இல்லை. எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இவன் என் சகோதரன் போன்றவன் என்று தயக்கத்தோடு பதிலளித்தாள் ஜாம்பவதி. பின் திரும்பவும், தாங்கள் யார் என்று கூறவில்லையே. நான் யார் என்பதை விட இந்த சமந்தக மணி இங்கு எப்படி வந்தது என்பதுதான் இப்போது முக்கியம். இது சமந்தக மணியா? அதுதான் இப்படி ஒளிவிடுகிறதா? ஆதித்தனின் அன்பளிப்பாயிற்றே, அவன் குணத்தை அப்படியே கொண்டிருக்கிறது. அப்படியானால் இது ஆதித்யனின் பொருளா? ஆதித்த பொருள் மட்டுமா இது? என்னை பாதித்த பொருளும் கூட. தாங்கள் யார் என்றே கூறாமல் தங்களை பாதித்தது என்றால் எப்படி? பெண்ணே, இது எப்படி இங்கு வந்தது என்பதை முதலில் கூறுவாய். இதை என் தந்தை தான் கொண்டு வந்தார். முன்னதாக இந்த வனத்தையே பாழ்படுத்தி கொண்டிருந்த அரிமா என்னும் சிங்கம் ஒன்றிடம் அதை கண்டாராம். இதன் ஒளி அவரை கவர்ந்து விட்டது. ஒரு மனிதனை விழுங்கி அவனிடம் பெற்றதாக இருக்க வேண்டும் என்று யூகித்தவர் அதனோடு போரிட்டு கொன்றார். அதன் பின் மணியை என் சகோதரனின் விளையாட்டு பொருளாக்கிவிட்டார். வேடிக்கைதான் போ. இதற்காக ஒருவன் துவாரகையில் கடும் தவம் புரிந்தது தெரிந்தால் உன் தந்தை என்ன நினைப்பாரோ? போகட்டும், இதை கண்டுபிடித்து எடுத்து செல்லவே இங்கு வந்தேன். எங்கே உன் தந்தை? என் தந்தை நித்திய கர்மங்களை முடிக்க அருவிக்கரை பக்கம் சென்றுள்ளார். அவரை எதற்கு கேட்கிறீர்கள்? அவரிடம் அனுமதி பெறத்தான். முதலில் நீங்கள் யார் என்று கூறுங்கள். நான் கண்ணன். வேண்டுமென்றே இழுத்திட சற்று தொலைவில் இருந்த துவாரகை வாசிகள், அவர்தான் கிருஷ்ண பிரபு, துவாரகை மன்னன், எங்கள் மனம் கவர்ந்த கண்ணன், கோவிந்தன், கோபாலன் என்று ஆளுக்கு ஒரு திருநாமத்தை கூறினர். அதை கேட்ட நொடி அவளிடம் ஒரு பிரமிப்பு. என்ன ஜாம்பவதி, அப்படி பார்க்கிறாய்? நீங்கள் கிருஷ்ண பிரபுவா? பிரபுவாவது சக்கரவர்த்தியாவது ஸ்ரீகிருஷ்ணன், அவ்வளவுதான். நான் உங்களை பற்றி நிரம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். வனத்தில் தவம் செய்யும் ஒரு ரிஷிக்கு சதா உங்கள் நினைப்புதான். எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்பார். நானும் அப்படியே தியானிக்க பழகிவிட்டேன்.
மிகவும் மகிழ்ச்சி. இப்போது கூறுவாய், உன் தந்தை வர நேரமாகுமா? ஆம், அவர் அருவியில் குளித்துவிட்டு ராமநாம ஸ்மரணையில் ஆழ்ந்து விடுவார். அதே சமயம் அவளிடம் ஏதோ ஒரு தயக்கம். என்ன அவருக்கு? கண்ணன் தூண்டினான். உங்களை அவருக்கு துளியும் பிடிக்காது. என் ராமன் விட உயர்வானவர் ஒருவரும் இல்லை என்பார். இந்த மாலையை நானே தந்து விடுகிறேன். இல்லை, அது அநீதியாகிவிடும். உன் தந்தை வரட்டும். இந்த கிருஷ்ணனை விட அந்த ராமன் எந்த அளவு பெரியவன் என்றும் அவரிடம் கேட்கிறேன். கண்ணன் பொய்யாக கோபத்தையும் காட்டினான். அப்போது ஜாம்பவான் வரும் சப்தம் கேட்டது. துவாரகை வாசிகளிடம் ஒரு விதிர்ப்பு. 13ஆம் பகுதி நிறைவடைந்தது.